டெய்லி தர்ப்பணம்னு சொன்னேன் பார்த்தியா? தர்ப்பணத்துலேயே 4 கேட்டகரி இருக்குது. நம்ம ஃபஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். பித்ரு தர்ப்பணம். பித்ரு தர்ப்பணம்னா என்ன? அது யாருக்காக பண்ணுறது? உன்னோட பித்ருக்களுக்காக பண்ணுறது. பித்ருஸ்னால் என்னன்றது நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் பித்ரு தர்ப்பணத்துலேயே 3 சப் கேட்டகரி இருக்குது. அதாவது பேசிக்காக பண்ண வேண்டிய பித்ரு தர்ப்பணம், இன்டர்மீடியட் லெவலில், மிடில் லெவலில் பண்ண வேண்டிய பித்ரு தர்ப்பணம், அப்புறம் அட்வான்ஸ் ஸ்டேஜஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேசிக் லெவல் ஆஃப் பித்ரு தர்ப்பணம். இந்த பேசிக் லெவல் ஒரு 30 days கண்டினியூஸாக பண்ணினதுக்கப்புறம் நீ நெக்ஸ்ட் மிடில் லெவல், இன்டர்மீடியட் ஸ்டேஜ் நீ அப்புறம் போகலாம். இப்போ பார்க்க வேண்டியது பேசிக் கேட்டகரி. சரி, இப்போ பித்ருஸ்ன்றது யார்? இப்போது உன்னோட இன்னர் வேர்ல்ட் அப்படின்னு பார்த்தா பித்ருஸ்ன்றது யாரை சொல்கிறா? உன்னோட ஜீன்ஸ்னால் போட்டுக்கிற ஜீன்ஸ் இல்லைப்பா, ஜெனட்டிக்ஸ். உன்னோட ஜீன்ஸ் தட் யூ கெட் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ். உன்னோட அப்பா அம்மா கிட்டேருந்து வர உன்னோட ஜீன்ஸ் தான் உன்னோட பித்ருக்கள் இன் யோர் இன்னர் வேர்ல்டு. இப்போ அவுட்ரு வேர்ல்டில் பார்த்தா பித்ருக்கள்ன்றது யார்? செத்து போன தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, அந்த மாதிரி ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ். ஸோ அவுட்டர் வேர்ல்டில் தான் இது வரைக்கும் மக்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க தவிர இன்னர் வேர்ல்டில் பித்ருக்கள்ன்றதா யாருன்றது விஷயம் நிறைய பேருக்கு தெரியல. இப்போது நீ தெரிஞ்சுக்கோ. சரி, டெய்லி தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லியாச்சு. இப்போ தர்ப்பணம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அதை பார்க்கலாம். மெயினாக 5 ஐட்டம் தேவை. ஃபர்ஸ்ட் தண்ணி, செகண்ட் அரிசி, அன்குக்ட் ரைஸ், சமைக்காத அரிசி. அது என்ன பிராண்டாக வேணால் இருக்கலாம், என்ன வெரைட்டி வேணால் இருக்கலாம், பரவாயில்ல. தேர்ட் வந்து ட்ரை தர்பா கிராஸ். இந்தியாவில் எங்கே கிடைக்கும்னா ஏதாவது கோவிலில் கேட்டால் அவள் சொல்லுவாள். இந்தியாவில் இல்லை, நான் அப்ராடில் இருக்கேன்னா இந்தியன் ஸ்டோரில் கேட்கலாம், இல்லைன்னா ஏதாவது இந்தியன் டெம்பிளில் கேட்டால் அப்போது அவங்க சொல்லுவாங்க எங்கே கிடைக்கும்னு. அதுக்கப்புறம் செசமி சீட்ஸ். நீ வந்து இஃப் யூர் அ மேன் யூஸ் பிளாக் செசமி சீட்ஸ், இல்லை நான் லேடி அப்படின்னா ஒயிட் கலர் செசமி சீட் யூஸ் பண்ணிக்கோ. அது எதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து மகாசித்தர் அகஸ்தியர் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்னு எனக்கு தெரியாது, நான் படிக்கலை. நான் மெனி இயர்ஸ் அகோ நான் இது பண்ணும்போது, நான் இதே கேள்வி எனக்கு வரும்போது நான் வந்து என்னென்ன யோசிச்சேன்னா, அகஸ்தியர் சொன்னாரா, அப்போ அது கரெக்டாக தான் இருக்கும். எனக்கு வந்து அது கேள்விக்கு பதில் தெரிய வேண்டாம், ஐம் அ லேடி, நான் ஒயிட் கலர் செசமி சீட் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். உனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா அகஸ்தியரோட ஏதாவது ரைட்டிங்ஸை போய் பார்த்துக்கோ, இல்லைன்னா அகஸ்தியர் தெரிஞ்சவங்களே, இல்லை டைரெக்டாக அகஸ்தியரே கேட்டுக்கோ எதுக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் லாஸ்ட்டு தேவையான ஐட்டம் காயின். நீ இந்தியாவில் இருந்தால் யூஸ் 1 rupee காயின். நீ அப்ராடில் இருக்கேன்னா எந்த கண்ட்ரியில் இருக்கியோ அந்த கண்ட்ரியோட லோவஸ்ட் டினாமினேஷன் காயின் தேவை, அது யூஸ் பண்ணிக்கோ. சரி, ஓகே, ஒயிட் கலர் எல்லு, பிளாக் கலர் எல்லு, இது ரெண்டும் சொன்னீங்களே, நான் வந்து ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, எனக்கு என்ன மாதிரி எல்லு நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் பிளாக் அண்ட் ஒயிட் நீ யூஸ் பண்ணிக்கோ. நான் சொன்ன மாதிரி காலா மார்கா வந்து எல்லாருக்கும் சம்மந்தப்பட்டமான ஒரு பாத். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஜெண்டர்ஸ் இன்க்ளூடிங் யூ. நீ ரைட் ஹேண்டடாக இருந்தால் உன்னோட ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி தர்ப்பணம் பண்ணு. தர்ப்பண ஐட்டம்ஸ் எல்லாம் கையில் வச்சுட்டு உன்னோட ரைட் தம்ப் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் தான் நீ ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அப்படி போர் பண்ணுவேன், ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி. அதே மாதிரி நீ வந்து லெஃப்ட் ஹேண்டடாக இருந்தால் உன்னோட லெஃப்ட் தம்ப் அண்ட் லெஃப்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு நடுவில் உன் கைப்பாதத்தில் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டு லெஃப்ட் தம்ப் அண்ட் லெஃப்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு நடுவில் அப்படி எல்லா ஐட்டம்ஸையும் போர் பண்ணணும். ஸோ இதுதான் ஹேண்ட் ஜெஸ்சர். நவ் சிட்டிங் பொசிஷன். உட்காந்துட்டு பண்ணுறது எப்படி? உட்காந்துட்டு இருக்கும்போது சிட் ஃபேஸிங் த சவுத் டைரெக்ஷன். உன்னோட லெஃப்ட் காலோட நீ வந்து கிரவுண்ட் டச் பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் உன்னோட ரைட் லெக் வந்து லெஃப்ட் லெக்குக்கு மேலே வைக்கணும். அப்படி வைக்கும்போது உன்னோட ரைட் நீ வந்து கிரவுண்டை தொடாமல் கொஞ்சம் மேலே இருக்கும். ஸோ இதுதான் சிட்டிங் பொசிஷன். எனக்கு வயசாகிடுது, என்னால் கீழே உட்கார முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நீ நின்றுண்டு கூட தர்ப்பணம் பண்ணலாம். சவுத் டைரெக்ஷனை ஃபேஸ் பண்ணி ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. பிகினர் ஸ்டேஜ் பித்ரு தர்ப்பணம். நீ வந்து லாஸ்ட் 3 generations ஆஃப் பித்ருக்கள் போத் அப்பா சைட் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் அம்மா சைட் ஆஃப் த ஃபேமிலிக்கு பண்ண போகிறேன்.
பித்ருக்கள்னாலே யாரெல்லாம் செத்து போயிருக்காளோ அவளை தான் பித்ருக்கள்னு சொல்லுவாள். ஸோ உயிரோடு இருக்கவங்களுக்கு நீ பண்ண மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு அப்பா அம்மா கிடையாது, ஆனால் தாத்தா பாட்டி இன்னும் உயிரோடு இருக்கா அப்படின்னா நீ அப்பா அம்மாவுக்கு தர்ப்பணம் பண்ணுவேன், உன்னோட கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டிக்கு தர்ப்பணம் பண்ணுவேன், அண்ட் அவளோட பேரண்ட்ஸ்க்கு தர்ப்பணம் பண்ணுவேன். ஸோ லாஸ்ட் 3 ஜெனரேஷன்ஸ் யார் செத்து போயிருக்காளோ அவளுக்கு தான் தர்ப்பணம். ஸோ இந்த தர்ப்பணம் பண்ணும்போது இந்த காலமார்கான்னு சொன்னேன் பார்த்தியா, ஸோ அந்த பிராமன், அந்த சுப்ரீம் சோல், அந்த சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ், அதை சாட்சியாக வச்சுட்டு தான் நீ உன்னோட தர்ப்பணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிற. உனக்கு உன்னோட பித்திருக்களோட ஒருத்தரோட பேரும் கோத்திரமும் தெரிஞ்சால் சொல்லு. இல்லை எனக்கு பேரெல்லாம் தெரியாது, என்னோடய குழு தாத்தா கொள்ளு பாட்டியோட எனக்கு தெரியாதுன்னா பரவாயில்ல, நீ ஜஸ்ட் லாஸ்ட் 3 ஜென்ரேஷன்ஸ் அப்படின்னு அந்த வார்த்தை சொன்னாலே போகிறோம். சரி, நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஸோ நீ ஸ்க்ரீனில் நான் இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கிலீஷில் தெரிஞ்சவங்க நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் படிக்க தெரியாதவங்களுக்கு நான் தமிழில் சொல்கிறேன். ஸோ நீ ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லு, பிராமன், நான் ஒன்றை சாட்சியாக வச்சுட்டு என்னோடய பித்ரு தர்ப்பணம் பண்ணுறேன். நீ இந்த பித்ருக்கள் எல்லாம் எந்தெந்த லோக்கலில் இருக்காங்களோ உனக்கு தெரியும். நீ இந்த தர்ப்பணத்தோட பெனிஃபிட்ஸ், இந்த தர்ப்பணத்தோட பலன் அவங்களுக்கெல்லாம் போய் சேர்கிற மாதிரி பார்த்துக்கோ. அண்ட் இந்த ஆத்மாக்கள் எல்லாம் உன்னோட ஐக்கியமாகறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஸ்டார்ட். அண்ட் மெயினாக சொல்ல வேண்டிய வார்த்தை ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. அப்படின்னா நான் என்னெல்லாம் பண்ண போகிறேனோ அதையெல்லாம் நான் அந்த பிராமனுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்றது அதோட அர்த்தம். இது சொல்லி, இந்த சென்டென்ஸை சொல்லி, ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து இது சொன்னதுக்கப்புறம் நீ உன்னோட தர்ப்பணத்தை ஆரம்பி. தர்ப்பணம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் அதே வார்த்தையை திருப்பி சொல்லு, ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. அப்படின்னா நான் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேனோ, இந்த தர்ப்பணம் பண்ணுறதுக்கெல்லாம் என்ன பலனோ அதெல்லாம் கூட நான் அந்த பிராமனுக்கே சமர்ப்பிக்கிறேன் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஸோ இதுதான் பிராமன் சாண்ட்விச். ஸோ இந்த பிஃபோர் ஸ்டார்டிங் தர்ப்பணம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இந்த வார்த்தை சொல்லு, தர்ப்பணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த வார்த்தை சொல்லு. ஸோ திஸ் இஸ் தி பெஸ்ட் வே டு டூ தர்ப்பணம். சரி, இப்போ தர்ப்பண ஐட்டம்ஸ் எல்லாம் உன்னோட கையில் வச்சுக்கோ, கை பாதத்தில் வச்சுக்கோ. அண்ட் சொல்லு, ஐ ஆஃபர் திஸ் இந்த தர்ப்பணம் த லாஸ்ட் 3 தலைமுறை அப்பா சைட் ஆஃப் த ஃபேமிலியோட பித்ருக்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த தர்ப்பணத்தை ஏற்றுக்கோங்க. ஏற்றுண்டு அந்த பிராமணனோட நீங்கள் ஐக்கியமாங்க. அண்ட் அப்படி நீங்கள் ஐக்கியமாகும்போது எனக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நானும் அந்த பிராமணனோட சேரணும் அப்படின்றது ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு நீ கையில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நீ கீழே இருக்கிற அந்த பிளேட்டில் போர் பண்ணுவேன். ஸோ அதுதான் அப்பா சைட் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ அதே வார்த்தையை, அதே சேம் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் அம்மா சைட் ஆஃப் த ஃபேமிலிக்கும் பண்ணு. திருப்பி கையில் தர்ப்பணம் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துன்னு தண்ணி விட்டுன்னுட்டு என்ன சொல்லுவேன்னா, நான் இந்த தர்ப்பணம் லாஸ்ட் 3 தலைமுறை அம்மா சைட் ஆஃப் த ஃபேமிலி இருக்கிற பித்திருக்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். ப்ளீஸ் இந்த தர்ப்பணத்தை ஏற்றுக்கோங்க, ஏற்றுன்னு அந்த பிராமணோட ஐக்கியமாங்க. அப்படி ஐக்கியமாகும்போது எனக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நானும் அந்த பிராமணனோட போய் சேரணும் அப்படின்றத ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டு கையில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் கீழே பிளேட்டில் தண்ணி விட்டு அப்படியே போர் பண்ணு. ஸோ அவ்வளோதான் தர்ப்பணம். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து அப்படின்னு சொல்லு. இல்லைப்பா அந்த சான்ஸ்கிரிட் எல்லாம் எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல, எனக்கு தெரியாது அப்படின்னா நோ ப்ராப்ளம், நான் எல்லாம் அந்த பிராமனுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்றது நீ சிம்பிளாக தமிழ்லேயே சொன்னாலும் பரவாயில்ல. சரி, பேசிக் பித்ரு தர்ப்பணம் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒரு சின்ன வீடியோ போடுறேன். இந்த டைம் வீடியோ ஷூட் பண்ணும்போது ஆற்றுல தர்பையும் இல்லை, எள்ளும் இல்லை. அதனால் என்ன இருந்ததோ அதை வச்சுன்னு நான் அந்த வீடியோ எடுத்தேன். உனக்கு எல்லா ஐட்டம்ஸும் இருந்தால் நீ எல்லா ஐட்டம்ஸும் வச்சுட்டு தர்ப்பணம் பண்ணு. இல்லை எந்த ஐட்டமும் எனக்கு கிடையாது, ஆனால் எனக்கு தர்ப்பணம் பண்ண மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு பண்ணணும் அப்படின்னா வெறும் தண்ணியை வச்சுட்டு கூட நீ தர்ப்பணம் பண்ணலாம். அப்புறம் ஐட்டம்ஸ் நீடடில் நான் 5 ஐட்டம் சொன்னேன். 6வது ஒரு ஐட்டம் சொல்ல மறந்துட்டேன், ஒரு பிளேட் வேணும். நீ இந்த தர்ப்பணம் எல்லாம் பண்ணி கையிலேருந்து அதை போர் பண்ணும்போது அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கீழே அடியில் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் வேணும். ஸோ ஒரு பிளேட் வச்சுக்கோ. அண்ட் தர்ப்பணம் எல்லாம் பண்ணி முடிச்சப்பறம் அந்த பிளேட்டில் இந்த அரிசி, இந்த தர்பை, அந்த எள்ளு அதெல்லாம் கலெக்ட் ஆகும் இல்லையா, அதெல்லாம் நீ உன்னோட கிச்சன் சிங்க், அதாவது அடுக்கலை சிங்க்லேயே நீ விடலாம். இல்லைனா நீ கிராமத்தில் இருக்க பக்கத்தில் ஏதாவது நதி இருக்குன்னா அந்த நதியிலையும் விடலாம். இல்லை சிட்டியில் தான் இருக்கேன்னா அடுக்கலை சிங்க்லேயே நீ விடலாம், தப்பில்லை. காயின் எடுத்து கையில் வச்சுக்கோ. இன்றைக்கி எங்கிட்ட அரிசி மட்டும்தான் இருக்குது, அதனால் நான் அரிசி மட்டும் யூஸ் பண்ணி தர்ப்பணம் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எள்ளு தர்பை எல்லாம் இருந்ததுன்னா நீ அது எல்லாத்தையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக அரிசி எடுத்துகிட்டு உன் கை பாதத்தில் வச்சுக்கோ. எள்ளு இருந்தால் எள்ளை வச்சுக்கோ, தர்பை இருந்தால் தர்பை வச்சுக்கோ. அதுக்கப்புறம் தண்ணி இருந்தால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக கை பாதத்தில் விட்டு
இப்போது சொல்லு, அப்பா சைட் ஆஃப் த ஃபேமிலி இருக்கிற லாஸ்ட் 3 தலைமுறைக்கு நான் அந்த தர்ப்பணத்தை சமர்ப்பிக்கிறேன். ப்ளீஸ் இந்த தர்ப்பணத்தை ஏற்றுக்கோங்க. ஏற்றுட்டு அந்த பிராமணோட ஐக்கியமாங்க. அப்படி ஐக்கியமாகும்போது எனக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நானும் அந்த பிராமணனோட ஐக்கியமானோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கீழே அந்த பிளேட்டில் போர் பண்ணேன். இப்போ அந்த காயின் இருக்குது பார்த்தியா, அந்த காயினை வந்து நீ திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த காயினை எடுத்து திருப்பி கையில் வச்சுக்கோ. திருப்பி கொஞ்சம் அரிசி, தர்பை, எள்ளு எல்லாத்தையும் வச்சுக்கோ. இப்போ வந்து அம்மா சைடு ஆஃப் த ஃபேமிலிக்கு தர்ப்பணம் பண்ண போகிறோம். அதே மாதிரி எல்லாம் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோ. தண்ணி விட்ட அப்புறம் சொல்லு, அம்மா சைடு ஆஃப் த ஃபேமிலி இருக்கிற லாஸ்ட் 3 தலைமுறைக்கு நான் அந்த பித்ரு தர்ப்பணம் சமர்ப்பிக்கிறேன். ப்ளீஸ் இந்த தர்ப்பணத்தை ஏற்றுக்கோங்க. ஏற்றுன்னு அந்த பிரம்மத்தோட ஐக்கியமாங்க. ஐக்கியமாகும்போது எனக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நானும் அந்த பிரம்மத்தோட போய் சேரணும் அப்படின்னு சொல்லி விட்ட அப்புறம் அந்த காயின் எல்லாம் கீழே விழுந்தப்புறம் அந்த காயினில் மட்டும் அந்த அரிசி அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி காயினை மட்டும் நீ நெக்ஸ்ட் டே ரீயூஸ் பண்ணிக்கலாம். தக்ஷிணா. சரி, இந்த பித்ரு தர்ப்பணம் எல்லாம் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தெரியலே, இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு கேட்டால், உன்னால் எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோ நீ அனுப்பு. ஆனால் நீ 30 days டெய்லி பித்ரு தர்ப்பணம் பண்ணினதுக்கப்புறம் அனுப்பு, அதுக்கு முன்னாடி வேண்டாம். அதுக்கப்புறம் உன்னால் எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோ அனுப்பு, அப்போ நான் வாங்கிக்கிறேன். அதை எங்கே அனுப்பணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அப்புறமா இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். சரி, இப்போ லேடிஸாக இருந்தால் வாக்கெல்லாம் மந்த்லி பீரியட்ஸ் வருமே, அப்போ பீரியட்ஸ் டைமில் நம்ம தர்ப்பணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், த ஆக்சுவல் ஆன்சர் இஸ் எஸ். விஸ்டம் ஞானத்தால் பார்த்தா எஸ் பண்ணலாம். பட் நீ இப்போ தானே பிகினர் ஸ்டேஜில் தானே பண்ணுற. ஸோ உன்னோட ரொட்டீன் என்னவோ 3 days 5 days நீ என்ன ரொட்டீனோ அந்த 3 days 5 days நீ பிரேக் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் நீ தர்ப்பணம் பண்ணுறது கண்டினியூ பண்ணு. மொத்தமாக 30 days நீ கண்டினியூஸாக பண்ணாட்டாலும் 30 days டோட்டலாக தர்ப்பணம் பண்ணினதுக்கப்புறம் நீ என்ன தட்சிணை கொடுக்குறியோ அப்போ நான் வாங்கிக்கிறேன். ஓகே. கன்க்ளூஷன். யார் வேணால் டெய்லி பித்ரு தர்ப்பணம் பண்ணலாம். பித்ரு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு உனக்கு யார்கிட்டேருந்தும் பெர்மிஷனும் வேண்டாம், யார்கிட்டேருந்தும் இனிஷியேஷனும் வேண்டாம். நீ பிறந்திருக்க, அதுதான் ப்ரூஃப் உனக்கு வந்து பித்ரு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு ரைட் இருக்குது. செகண்ட், நீ டெய்லி தர்ப்பணம் பண்ண உனக்கு வந்து வாழ்க்கையில் சேஞ்சஸ் தெரியும். எந்த மாதிரி சேஞ்சஸ்னால், உனக்கு வந்து உன்னோட தாட்ஸ் வந்து பிரைட்டன் ஆகும். நீ வந்து இப்போது சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் இருக்க, ப்ரோக்ராமிங்கில் இருக்கேன்னா உனக்கு வந்து கோடிங் எழுதுறது, இல்லைனா க்ரியேட்டிவிட்டி ஃபீல்டில் இருக்கேன்னா உனக்கு புது ஐடியாஸ், புது தாட்ஸ் அதெல்லாம் உனக்கு வந்து ஷார்ப்பனாக இருக்கும். அண்ட் இட் வில் பி மச் மோர் கிளியரர். நியூ ஐடியாஸ் உனக்கு வரும். அண்ட் இது எல்லாமே வந்து இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஏன்னா ஒருத்தரோட கார்மிக் பேகேஜ் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ ஒருத்தருக்கு ரிசல்ட்ஸ் சீக்கிரமாக வரலாம், இன்னொருத்தருக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகலாம். அதை ஒருத்தரோட கார்மிக் பேகேஜை பொறுத்து இருக்குது.